மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த விஷயத்தை யார் முன்மொழிந்தாலும் அதற்கு ஒட்டுமொத்த தமிழக மக்களினுடைய ஏகோபித்த ஆதரவு இருக்கணும் அப்படின்றதற்கு இது ஒரு முன் மாதிரியான முதல் செயல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மக்கள் பிரச்சனைகளை பற்றிய விவாதங்கள் வரும்போது அது எல்லாத்திலையுமே இப்படி ஒரு கருத்து ஒற்றுமை வருது அப்படின்னா எவ்வளவு நல்லா இருக்கும். தமிழ்நாடு எங்கேயோ போயிருங்க, மத்திய அரசு எப்படி இந்த பிரச்சனையில நடுநிலையான ஒரு தீர்வை எடுக்கும்? ஏன்னா அடுத்து தேர்தல் வரப்போறது கர்நாடகாவுக்கு. தமிழ்நாடுக்கு தேர்தல் முடிஞ்சிருச்சு. இப்ப கோர்ட்டு சொல்லி அதை மீறி இவங்க செய்யறாங்க அப்படின்ட்டு சட்ட ரீதியாக நீங்க பாப்பீங்களா, இல்ல அத ஒரு சமூகவியல் நோக்குல அணுகுவீங்களா? இந்த மாதிரியான உணர்வு பூர்வமான பிரச்சனை அப்படின்றாரு. இது உணர்வு பூர்வமான பிரச்சனை மட்டும் இல்லைங்க, உணவு பூர்வமான பிரச்சனை. இது சோத்து பிரச்சனை. இவ்வளவு நெருக்கமான அந்யோன்யமான பாச பிணைப்பு இருக்குதுன்னா இத பயன்படுத்தி அவங்க ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசி ராகுல் மூலமா ஒரு அழுத்தம் கொடுக்கறது இல்ல, அவங்க முடிவு எடுக்கலாம். ஏன்னா அவங்களுடைய அரசு தானே இருக்கு கர்நாடகால. நம்ம பாசிபிலிட்டிஸ் நம்ம சொல்றோம். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசணுமே, சந்திக்கணும்ல, நேரடியாக சந்திக்கணும்ல, சந்திச்சு பேசணும். சிவகுமாருக்கு தமிழ் தெரியும், அவர் தமிழ்ல எல்லாம் பேசுவாரு. இதே விஜயும் கன்னடத்துல பேசுறாரு அப்படின்னா அது இரண்டு மாநிலங்களுக்கு இடையில இந்த காவிரி பிரச்சனையை தாண்டி ஒரு நல்லுறவை கொண்டு வர்றதுக்கும் உதவியாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். மேகதாத்து அந்த அணை கட்டுவது அப்படின்றது தவிர்க்க முடியாதது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இருந்த நீர்நிலைகள் எல்லாமே தூர்ந்து போயிருச்சு, அழிக்கப்பட்டுருச்சு. அந்த இடம் எல்லாமே மண்ணை ஒசத்தி கட்டடங்களை ஆக்கிட்டாங்க. இப்ப மழை தண்ணி வர்றதுமே நிக்கிறதுக்கு இடமே இல்லை. இதை செய்யறதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் வில் வேணுங்க. இந்த அரசுகள் எந்த அரசுமே இதுவரைக்கும் இருந்தவங்க அந்த மாதிரி யோசிக்கவே இல்லை. இந்த விவசாயத்திற்கான நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த மெத்தட் இருக்குது பாத்தீங்களா, இந்த வேளாண்மை முறை, இது ரொம்ப அரதப்பழசான முறை. இந்த முறையில தண்ணீர் நிறைய வீணாகிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா இதை பரிசீலனை செஞ்சு புதுவிதமான விவசாய முறைகளை கொண்டு வரணும், உண்மையான விவசாயத்தை கொண்டு வரணும். அதை இந்த புதுமையாக வந்திருக்கக்கூடிய புதுமைகளை செய்யக்கூடிய விஜயனுடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அரசு செய்தால் நலமாக இருக்கும். வணக்கம், தொடங்கலாம். வணக்கம். தமிழக சட்டப்பேரவையின் 2வது நாளான இன்று மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் தனி தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கிறாரு. ஒரே மனதாக அனைத்து எதிர்கட்சிகளுமே இந்த தீர்மானத்தை ஆதரித்து தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்குது. இந்த தீர்மானம் கொண்டு வந்ததை பற்றி உங்களுடைய கருத்து என்னப்பா? கருத்து என்ன சொல்றது, இது சூப்பரான இதுதான். எனக்கு அந்த தீர்மானம் பண்ணதுனால என்ன விளைவுகள் இருக்கும் அப்படின்றது எல்லாத்தையும் விட, முதல்வராக விஜய் முதல் தடவையாக ஒரு தீர்மானம், அதாவது மக்களை இதுக்கு முன்னாடி ஒரு தீர்மானம் கொண்டு வந்தது, அது நம்பிக்கை வாக்கெடுப்பு. இப்போ இதுதான் முதல் கூட்டத்தொடர்ல மக்களுடைய பிரச்சனையை மையமாக வைத்து அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய தீர்மானம், தனி தீர்மானம். அந்த தீர்மானத்திற்கு ஒட்டுமொத்தமாக அவையில் இருக்கக்கூடிய எல்லாருமே அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது விஜய் தாவிக கட்சியினுடைய தலைவர், இப்போ அவர் முதல்வராக இருந்து கட்சி சார்பாக, அரசினுடைய சார்பாக, அவருடைய சார்பாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுமே ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். அது உண்மையிலே ரொம்ப பாராட்ட வேண்டியது. அதாவது மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம், அந்த விஷயத்தை யார் முன்மொழிந்தாலும் அதற்கு ஒட்டுமொத்த தமிழக மக்களினுடைய ஏகோபித்த ஆதரவு இருக்கணும் அப்படின்றதற்கு இது ஒரு முன் மாதிரியான முதல் செயல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். This is the first act in collaboration, understanding அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதனால இது ஒரு நல்ல தொடக்கமா நான் பாக்குறேன். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய மக்கள் பிரச்சனைகளை பற்றிய விவாதங்கள் வரும்போது அது எல்லாத்திலையுமே இப்படி ஒரு கருத்து ஒற்றுமை வருது அப்படின்னா எவ்வளவு நல்லா இருக்கும். தமிழ்நாடு எங்கேயோ போயிருங்க. இப்போ தனி தீர்மானம்ங்கிறத நிறைவேற்றிட்டாங்கப்பா. இதற்கு முன்னாடி இந்த விவகாரத்துல தீர்மானங்களா ஏகப்பட்டது நிறைவேற்றிருக்கிறாங்க.
தொடர்ந்து வந்து இந்த தீர்மானங்கிறது நிறைவேற்றப்பட்டுதான் இருக்குது. ஆனா சொல்யூஷன் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து இதுக்கு கிடைத்த மாதிரியும் தெரியல. அப்பப்போ அந்த பிரச்சனைகள் வந்து பெருசாகிக்கிட்டேதான் இருக்குது. இந்த தனி தீர்மானத்தோட விளைவு என்ன இருக்கும்? இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் அவர் பேசுறப்ப கூட சொல்லியிருந்தாரு, அனைத்து எதிர்க்கட்சிகளும் வந்து ஒன்றாக சேர்ந்து பிரதமரை சந்திச்சு அவர்கிட்ட வந்து இந்த தனி தீர்மானத்தை வந்து போய் கொடுக்கணும், நம்ம வந்து நம்மளுடைய பிரச்சனைகளை வந்து நேர்ல சென்று வலியுறுத்தணும் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே வந்துட்டு விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தப்போ கூட இது போல எல்லாரும் சென்று பிரதமரை சந்திச்சு இது கோரிக்கைகளை வைத்தாங்க. இது போல இந்த பிரச்சனைகளை வந்து போய் தீர்மானம் நிறைவேற்றுவதும் போய் சந்திக்கிறதும் கோரிக்கை வைக்கிறதுங்கிறது ஒரு தொடர் கதையா தான் இருக்கு. ஆனா அதுக்கான தீர்வு அப்படிங்கிறது ஒரு கிடைக்கல இல்ல. ஆமா, நீங்க நான் கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த கேள்வியை நீங்களே கேட்டு பதிலும் சொல்லிட்டீங்க. அதாவது தீர்மானம் நிறைவேற்றினது அந்த ப்ராசஸ் வந்து இட் இஸ் வெரி பியூட்டிஃபுல், வெரி நைஸ். ஓகே, ஆனா இப்படி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியாச்சு, இதனுடைய விளைவு என்னவாக இருக்கும் அப்படின்ற கேள்வியை நான் கேட்க நினைச்சேன். அதுக்குள்ள நீங்களே முந்திக்கிட்டு ஒரு வரலாறவே சொல்லி முடிச்சிட்டீங்க. இப்போ எல்லாரும் சேர்ந்து பிரைம் மினிஸ்டர்கிட்ட சொல்ல போறாங்க. பிரைம் மினிஸ்டர் வந்து பாஜக அரசினுடைய தலைவராக இருக்கிறாரு. அங்க நடக்கிறது பாஜக அரசு. பாஜக அரசுக்கு கர்நாடகால அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அங்க கர்நாடகால அவங்க ஆட்சிக்கு வரணும். ஏன்னா அவங்களுமே அங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி காங்கிரஸுடைய ஆட்சி. இப்போ இந்த காங்கிரஸுடைய ஆட்சியை வீழ்த்தி அப்பதான் பாஜக ஆட்சிக்கு வர முடியும் இல்லையா? அப்போ அவங்க வந்து அங்க லோக்கல்ல அரசியல் பண்ணி ஆகணும். அதாவது அவங்க இந்த காங்கிரஸ் அரசு என்ன மக்களுக்கு சார்பாக நிலைப்பாடு எடுக்கிறாங்களோ அதை விட அதிகமாக மிகுந்த அக்கறையோடு இந்த பாஜக இருக்கு அப்படின்றத செயல்பூர்வமா காட்டுவாங்க. அப்படி காட்டணும்னா இந்த காவிரி பிரச்சனையில எப்படி அவங்க தமிழ்நாட்டுக்கு ஆதரவா ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்க? எப்படி அவங்க பிரைம் மினிஸ்டர் அல்லது பாஜக அமைச்சரவை அல்லது பாஜகவினுடைய அப்படி விட்டுரும் மத்திய அரசு எப்படி இந்த பிரச்சனையில நடுநிலையான ஒரு தீர்வை எடுக்கும்? ஏன்னா அடுத்து தேர்தல் வரப்போறது கர்நாடகாவுக்கு. தமிழ்நாடுக்கு தேர்தல் முடிஞ்சிருச்சு. அதுலதான் பாஜக ஒரு சீட்டு வாங்கியிருக்கு. இப்போ இங்க வந்து அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் வரும்போதுதான் இங்க அரசியல் வரும். ஆனா இப்போ கர்நாடகால இம்மிடியட் அரசியல் அது அவங்க பண்ணி ஆகணும். இப்ப அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தம் இருக்கும்போது மத்திய அரசு எப்படி ஒரு நடுநிலையான ஒரு முடிவை எடுக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதனால இவங்க எல்லாரும் போய் காவிரி நடுவர் நீதிமன்றம்லாம் வந்துட்டு தமிழகத்துக்குள்ளேயே நீரை கொடுக்கணும், அது மாதிரி தொடர்ந்து அவங்க சொல்லிட்டே தானே இருக்கிறாங்க. ஆனா அந்த நீதிமன்ற தீர்ப்புகளை மதிக்காம தான் கர்நாடக அரசு தொடர்ந்து செயல்பட்டு இருக்குது. எங்களுக்கு தான் அதிக உரிமை இருக்குது காவிரி நீரை பெறுறதுக்குன்னு சொல்லிட்டு தான் இங்க தமிழகத்துல இருக்கவங்க கோரிக்கை வைத்துட்டு இருக்கிறாங்க. அரசியல் அப்படிங்கறத தாண்டி நீதிமன்ற தீர்ப்புகளை வந்து பின்பற்றி தானே ஆகணும் இந்த இரண்டு அரசுகளுமே. ஆமா, இப்போ மத்திய அரசால ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்றத நீங்க ஒத்துக்கிறீங்க. இப்ப நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறீங்க. நீதிமன்றத்திலயுமே இந்த கேஸ் நடந்துகிட்டே தான் இருக்கு. கோர்ட் வந்து ஒரு சொல்யூஷன் எந்த பிரச்சனைக்குமே நீதிமன்றம் நினைக்கிறீங்களா? இது வரைக்கும் ஏதாவது ஒரு இதுல கோர்ட் வந்து இந்த மக்களுடைய பிரச்சனை அதை பற்றி சொல்லும்போது இதுல சரியான தீர்வை, நிலையான தீர்வை, நிரந்தரமான ஒரு தீர்வை, எல்லாருக்குமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வை சொல்லி இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. இந்த காவிரி நீர் பங்கீடு இதுவுமே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இதுக்குன்ட்டு தனியா ஒரு அமைப்புகள் எல்லாமே கூட அந்த கோர்ட் வந்து ஏற்படுத்தி இருக்கு. அந்த அதனுடைய செயல்பாடுகள் அப்பப்போ ரிவைஸ் பண்ணிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க, கலந்து உரையாடுறாங்க, அதுக்குள்ள மோதிக்கிறாங்க, டென்ஷன் வருது, அதை ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாமே நடந்துகிட்டே தான் இருக்கு. இப்ப எந்த கோர்ட்டினுடைய தீர்ப்புமே இறுதியானது கிடையாது. இட் இஸ் சப்ஜெக்ட் டு ரிவிஷன் ஆல்வேஸ். மாற்றத்திற்கு உட்பட்டது. இன்றைக்கு நம்ம சுற்றுச்சூழல் அதை பற்றி எடுத்துக்கிறோம். மான்சூன் வந்து ரொம்ப எராட்டிக்கா இருக்கு. அதாவது ப்ரிடிக்டே பண்ண முடியாத அளவுல இருக்கு. திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு வறட்சி ஆகி போயிருது. இந்த மாதிரியான ஒரு இதுதான் இந்த எக்காலஜியை பத்தி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். கிளைமேட் சேஞ்சுன்றதை பத்தி எல்லாம் தெரியும். இது எல்லாத்தையும் கவனத்துல எடுத்துக்கிட்டு இப்போ சுப்ரீம் கோர்ட்டே சொல்லுது, இன்டர்நேஷனல் கோர்ட்டே சொல்லுது அப்படின்னாலுமே
அப்பப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை பருவகால மாற்றங்களுக்கு ஏற்றபடி இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம ரிவைஸ் பண்ணிக்கிட்டு தான் வரணும். ஓகே, இப்போ இந்த விஷயத்துல கோர்ட் சொன்னதை முழுசாக நடைமுறைப்படுத்தாம இந்த கர்நாடக அரசு விதி மீறி செயல்படுது அப்படின்னு நீங்க போற போக்குல சொல்றீங்க. ஆனா அவங்க அப்படித்தான் செயல்படுறாங்களா, இல்ல அங்க மக்களுடைய தேவைக்கு? இப்போ ஒரு மாநிலத்துல ஒரு அரசு இருக்குதுன்னா அந்த அரசு அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைக்கப்பட்ட அரசு. அப்போ அவங்க மக்களுடைய நலனை முன்னிறுத்தணுமா இல்லையா? அப்படி பார்க்கும்போது கர்நாடகத்துல பெங்களூர்ல குடிநீர் தேவை பெரிய பிரச்சனை, அவ்வளவு பெரிய பற்றாக்குறை இருக்கு. அதான் தெரியும் அங்க மக்கள் படக்கூடிய அவதி. தண்ணீருக்கு, குடி தண்ணீருக்கு அது பிரச்சனை இருக்கு. அடுத்து அங்க நம்ம ஏற்கனவே வேற காணொலிகள் எல்லாம் சொல்லி இருக்கிறோம், நிறைய நிலங்கள் இன்னும் சாகுபடி செய்யப்படாமல் இருக்கு, தரிசாக இருக்கு. அது எல்லாத்தையுமே சாகுபடி செய்து அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் உயர்த்தணுமா இல்லையா? அவங்களுடைய அந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரணுமா இல்லையா? அப்ப அதற்கு இந்த விவசாயம்னா அதுக்கு இந்த காவிரியுடைய தண்ணீர் தேவைப்படுது, அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா அதை நம்ம புரிஞ்சுக்கிறோமா இல்லையா? இல்ல அவங்களுடைய பார்வையில அங்க அவங்களுக்கு ஒண்ணு குடிநீர் தேவை, ரொம்ப அத்தியாவசியமான தேவை, உடனடி தேவை. ரெண்டாவது பொருளாதார லாங் டேர்ம்ல பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய தரிசு நிலங்களை விளைநிலங்களாக மீட்பது, அந்த தேவை இருக்கு. அதன் மூலமாக நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்வது, அதன் மூலமாக அந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வது, இது எல்லாமே ரொம்ப ஒரு மாநிலத்திற்கு அவசியமானது. அதாவது அந்த இடத்துல தமிழ்நாடுன்னு இருந்துருந்துச்சுனாலுமே அங்கேயும் அப்படித்தான் இருக்கும். எந்த மாநிலத்துக்குமே இது பொதுவானது. ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும்போது, தேவை இருக்கும்போது, நிர்பந்தம் இருக்கும்போது அந்த அரசு ஒரு தடுப்பு அணையவோ அல்லது ஒரு அணையவோ அல்லது இன்னொரு மாற்று இதவோ தண்ணீரை தேக்கி வைப்பதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்ளுது அப்படின்னா அது கோர்ட்டு சொன்னதை மீறி நடக்குது, அவங்க இஷ்டத்துக்கு பண்றாங்க, சுற்றுச்சூழல் விதிகளை மீறி நடக்குது அப்படின்னு எல்லாம் நம்ம நெருக்கடிகளை கொடுக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். அத முறையாக பேசிதான் பக்குவமா அதை சார்ட் அவுட் பண்ணணும். ஏன்னா இது இட் இஸ் அன் எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் ஃபார் தெம். தண்ணி இல்லாம எப்படிங்க இருக்க முடியும்? இப்ப இங்க அதேதான் நம்ம இங்க தமிழ்நாடு எடுத்துக்கங்க. மதுரையில உதாரணமா கான்கிரீட்டா நான் உதாரணம் சொல்றேன். மதுரை மக்களுடைய குடிநீர் தேவையை போக்குறதுக்கு எங்க இருந்து 150 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கக்கூடிய லோவர் கேம்ப்ல இருந்து முல்லை பெரியாறு ஆறு இருக்குது பாத்தீங்களா, அந்த தொடக்க நிலை அங்க இருந்து நீங்க குடி தண்ணீரை கொண்டு போறீங்க. அன்இன்டரப்டட் வாட்டர் சப்ளை வேணும் அப்படின்ட்டு நீங்க கொண்டு போறீங்க. இதுல இடையில அந்த 150 கிலோமீட்டர் வெளியில இடையில இருக்கக்கூடிய அந்த கிராமங்கள், நகரங்கள், இதுல எல்லாத்துலயுமே குடிநீர் பஞ்சம் இருக்கு, தட்டுப்பாடு இருக்கு. வாரத்துல ஒரு நாள், 2 வாரத்துல ஒரு நாள் தான் குடி தண்ணீரை கொடுக்க முடியுது. அப்படிப்பட்ட பிரச்சனை இருந்துமே நீங்க அங்க கொண்டு போய் தண்ணீர் கொடுக்க போறீங்க. இப்ப இந்த மாதிரி தண்ணீர் அங்க ரெகுலரா போக ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னா விவசாயிகளுடைய பாடு என்னவாக இருக்கும்? விவசாயம் கண்டிப்பா பாதிக்கப்படத்தான் போகுது. இந்த முல்லை பெரியாறு அந்த ஆற்று பாசனம் இந்த ஏரியா எல்லாத்துலயுமே இருக்கும். இது இங்க நான் கான்கிரீட்டா நம்ம நாட்டிலே பாக்குறோம்ங்க. சென்னை இந்திய குடிநீர் இதை எடுத்துக்கங்க. எங்க இருந்தெல்லாம் குடிநீர் அங்க கொண்டு வர்றீங்க சென்னை நகரத்துக்கு? சென்னை நகரத்தினுடைய குடிநீர் தேவையை நிறைவு செய்ய முடியல, அங்க தட்டுப்பாடு இருக்கு. தனியார்கள் அவ்வளவு தண்ணியை வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவுமே கூட சாக்கடை தண்ணி எல்லாம் வித்துக்கிட்டு இருக்கிறாங்க குடி தண்ணீர்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இன்னும் ப்ராப்பரா யாருமே செக் பண்ணாம விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மினரல் வாட்டர், அந்த கேன்ட் வாட்டர், அது இதுன்னு ஏதோ பேர்களை சொல்லிட்டு வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இவ்வளவு தூரம் குடிநீர் தட்டுப்பாடு இருக்கிறத நம்மளே பாக்குறோம், அனுபவிக்கிறோம். இப்ப அதே மாதிரி அந்த நாட்டுல பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துல அங்க இருக்கக்கூடிய குடிநீர் பிரச்சனைய தீர்க்கிறதுக்கு அவங்க ஒரு சொல்யூஷனை பாக்குறாங்க. இத நீங்க எப்படி இது நீங்க செய்யக்கூடாது அப்படின்ட்டு நீங்க எப்படி சொல்ல முடியுங்க? என்ன இதுல எப்படி நீங்க கொண்டு வர்றீங்க? எனக்கு புரியவே இல்லைன்னு இல்ல, நம்ம அவங்கள புரிஞ்சுக்கிறணும்ன்ற. அதனால இப்ப கோர்ட்டு சொல்லி அதை மீறி இவங்க செய்யறாங்க அப்படின்ட்டு சட்ட ரீதியாக நீங்க பாப்பீங்களா, இல்ல அத ஒரு சமூகவியல் நோக்குல அணுகுவீங்களா? மக்களுடைய பிரச்சனையா ஒரு ஹியூமானிட்டேரியன் இஷ்யூவாக நீங்க பார்த்து அதை அப்படி அணுகுவீங்களா? இதே நம்ம நாட்டுக்கு தமிழ்நாட்டுல அந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா என்னமா செய்வோம்? அதனால
போறது அப்படின்றது அது கோர்ட்டு சொல்லி அது மூலமாக நிர்பந்தத்தை கொடுக்கறது, அதை தடுத்து நிறுத்துறது அப்படின்றது ஒரு தீர்வு கிடையாது. நீங்க அதை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணலாம், அவ்வளவுதான் செய்ய முடியும். ஆனா அது நிரந்தர தீர்வாக இருக்க முடியாது. ஏன்னா நிரந்தர தீர்வுன்றது அவங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு குடிநீர் வேணும் அப்படின்றதுதான். தண்ணியை நீங்க வேற எப்படி கொடுப்பீங்க அந்த மக்களுக்கு? வேற ஏதாவது அப்போ அல்டர்னேட்டிவா அந்த கோர்ட் என்ன சொல்யூஷன் கொடுக்க போகுது? கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, பெங்களூர் நகரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, அந்த சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வயல்களாக மாற்றாமல் புறம்போக்காக இருக்கக்கூடிய, தரிசாக இருக்கக்கூடிய அந்த நிலங்களை மீட்கிறவனு அந்த விவசாயிகள் இருக்கிறாங்க இல்லையா, ஏழை எளிய விவசாயிகள், அவங்களுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு என்ன மாற்ற இந்த கோர்ட் சொல்லும்? இந்த நதிநீர் ஆணையம் என்ன சொல்லும்? இல்ல இன்டர்நேஷனல் லா என்ன சொல்லும்? சட்டப்படி பார்த்தோம்னா அந்த கடைசியில, அதாவது ஒரு நதி இருக்குதுன்னா அந்த நதி கடைசியில எங்க போய் முடியுதோ அங்க இருக்கிறவங்களுக்கு, பின்னால இருக்கிறவங்களுக்கு தான் முன்னுரிமை அப்படின்றது சர்வதேச சட்டம் இருக்கு. ஆனா அந்த சட்டம் எல்லாம் அப்படியே ரிஜிடா நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் எல்லாம் பண்ண முடியாது. அப்படி எங்கேயுமே அப்படி நடத்துறது மாதிரி நமக்கு தெரியல. இந்த பிரச்சனைகள் தாவா எல்லா இடங்கள்லயுமே இருக்கத்தான் செய்யுது. தண்ணி நல்லா செழிப்பா இருக்கும்போது இந்த பிரச்சனை வராது, பற்றாக்குறை இருக்கும்போது இந்த பிரச்சனை வரத்தான் செய்யும். அப்போ அதுக்கு கோர்ட் வந்து ஒரு தீர்வாக இருக்க முடியாது. அப்ப இதுக்கு வேற அப்ரோச் தான் நம்ம அல்டர்னேட்டிவா யோசித்து பார்க்கணும். சரிப்பா, இப்போ இன்னைக்கு தீர்மானம் கொண்டு வந்ததுக்கு காங்கிரஸ், தாவேகா ஆட்சியில் கூட்டணி ஆதரவு அளித்துக்க காங்கிரஸ் வந்து முழு மனதோடு வரவேற்றிருக்கிறாங்க. இப்ப கர்நாடகாவிலும் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான் ஆட்சியில இருக்குது. இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுறப்ப கூட சொல்லியிருந்தாரு, நாங்க கூட்டணியில இருந்தாலும் அதையும் பொருட்படுத்தாமல் இந்த தீர்மானத்தை, அந்த அரசுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ முதலமைச்சர் விஜயனுடைய நெருங்கிய நண்பர் தான் ராகுல் காந்தி அவர்கள் என் பிறந்த நாள் கூட வாழ்த்துக்கெல்லாம் தெரிவிச்சிருக்கிறாரு. நண்பரா இருக்கக்கூடிய அவர் ராகுல் காந்தியிடம் வந்து நம்மளும் வாழ்த்து சொல்லிடலாமே, ராகுல் காந்திக்கு நம்மளும் வாழ்த்து சொல்லிடலாம். பிறந்த நாள் வாழ்த்துகள் சொல்லுங்க. சுமூகமா பேசி இதுக்கான ஒரு சுமூக முடிவுங்கிறது எடுக்கலாம். ஏன்னா அவர் விஜய் அவர்கள் பேசுறப்ப கூட சொல்லியிருந்தாரு, இது காவிரி பிரச்சனை வந்து இரு மாநிலங்களின் உணர்வுபூர்வமான ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதையும் முதல்வர் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு. அதனால இதை வந்து ஒரு பேசி இதுக்கான ஒரு தீர்வு இல்ல ஒரு சுமூகமான முடிவு அப்படிங்கிறத ஒரு முயற்சியா எடுக்கலாம்ல விஜய் அவர்கள்? கண்டிப்பா இத செய்யலாம். ஏன்னா இந்த மாதிரியான உணர்வு பூர்வமான பிரச்சனை அப்படின்றாரு. இது உணர்வு பூர்வமான பிரச்சனை மட்டும் இல்லைங்க, உணவு பூர்வமான பிரச்சனை. இது வந்து சோத்து பிரச்சனை, உணவு பிரச்சனை. அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய உணவு, இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய உணவு. அதனால இது வயிற்று பிரச்சனை. இந்த பிரச்சனைய சட்டப்பூர்வமாக அணுகிறது அல்லது இந்த மாதிரி சொன்னது மாதிரி இந்த மத்திய அரசு அழுத்தம் கொடுத்து பண்றது அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் பண்ணலாம், பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா அதே சமயத்துல நீங்க இப்ப சஜஸ்ட் பண்றீங்க ரிலேஷன்ஷிப், அதை பயன்படுத்தி இதுக்கு ஒரு தீர்வு காண முடியுமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அவங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களாக இருக்கிறாங்க. தொடர்ந்து, அதாவது விஜய் இந்த கரூர் அந்த கிரவுட் கிரஷ் அந்த சமயத்துல மனசு சோறு ஊற்றி இருந்த டயத்துல ரொம்ப ஆத்மார்த்தமான ஆறுதல் தரக்கூடிய ஒரு உச்ச நண்பராக ராகுல் காந்தி இருந்திருக்கிறார். அந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகளை எல்லாம் அந்த ஆதரவு தெரிவித்தவர் தான். அதே மாதிரி இப்ப அந்த ஆட்சி அமைக்கணும் அப்படின்ற அந்த சூழ்நிலை வரும்போது உடனடியாக, அது எந்த இதுவுமே இல்லாம டக்குன்ட்டு அப்படியே போயிட்டு அந்த காங்கிரஸ் எம்எல்ஏஸ் போய் ஆதரவு தெரிவிச்சுட்டாங்க, அமைச்சரவையில சேர்ந்துட்டாங்க. இப்ப இந்த மாதிரி உறவு இருக்கு, இவ்வளவு நெருக்கமான அந்யோன்யமான பாச பிணைப்பு இருக்குதுன்னா இதை பயன்படுத்தி அவங்க ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசி ராகுல் மூலமா ஒரு அழுத்தம் கொடுக்கறது இல்ல, அவங்க முடிவு எடுக்கலாம். ஏன்னா அவங்களுடைய அரசு தானே இருக்கு கர்நாடகால. அங்க எப்படின்னா அது அதாவது ஒரு நேஷனல் பார்ட்டி அப்படின்னு சொல்லும் போது பார்ட்டிக்கு ஒரு மாநிலமாக இருந்தாலும் மாநிலத்திற்கு முடிவு எடுக்கிற அதிகாரம் வந்து அந்த தேசிய அளவுல இருக்கக்கூடிய அந்த அமைப்பு, அந்த தலைமை அவங்கள்ட்ட தான் இருக்கு. எல்லா கட்சியிலுமே அப்படித்தான் இருக்கு. பாஜகல உதாரணமா அப்படி இருக்கு, காங்கிரஸ்லயும் அப்படித்தான் இருக்கும். இப்ப வேணா அவங்க பேச்சுக்கு சொல்லலாம் டெமோக்ரஸி அப்படி இப்படின்ட்டு, மற்றபடி அந்த தலைமைக்கு அந்த அதிகாரம் இருக்கு. அதை பயன்படுத்தி செய்ய முடியுமா அப்படின்றத இவங்க பேசி பார்க்கலாம். ஆனா இந்த கர்நாடகாவை பொறுத்த மட்டும் ராகுல் காந்தியால பெருசா எதுவும் செய்ய முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன்.
ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அரசியல் வேற. அடுத்து நம்ம சொன்னோம் விரைவிலேயே கர்நாடகால தேர்தலும் வரப்போகுது. அப்போ அடுத்து வரப்போகுது அப்படின்னா அதுக்கு அவங்க தயாராகணும். அப்புறம் அங்க இருக்கக்கூடிய அந்த டி.கே. சிவக்குமார் இப்ப முதல்வராக இருக்கக்கூடியவர், அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான பெர்சனாலிட்டி. அதையும் நம்ம கணக்குல எடுத்துக்கிறணும். அடுத்து அங்க காங்கிரஸ் காங்கிரஸ் அடுத்து தேர்தல்ல வரணும், அடுத்த டேர்ம் வரணும் அப்படின்ற ஒரு தேவை இருக்கு. ரெண்டாவது இவர் சிவக்குமாருக்கு அவருக்குன்ட்டு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் அவர் தனிப்பட்ட அளவுல. இப்ப எப்படி இங்க அந்த பாஜகவுல இருக்கும்போது அண்ணாமலை அவருக்குன்ட்டு தனியா ஒரு வார் ரூம் செட் பண்ணி வச்சிருந்தாரு. அவருக்குன்ட்டு ஒரு ஃபாலோவர்ஸ், ஒரு ஃபேன் பேஸ் உருவாக்கி வச்சிருந்தாரு இல்லையா? இப்ப அதைத்தானே அப்படியே இங்க கொண்டு நகர்த்தி இருக்கிறாரு அவருடைய இயக்கத்துக்கு. அந்த மாதிரி சிவக்குமாருக்கு அவருக்குன்ட்டு ஒரு சப்போர்ட் பேஸ் இருக்கு. அதை தக்க வச்சுக்கணும்னு பாப்பாரு. இப்ப அப்படி இருக்கும்போது தனிப்பட்ட அளவுலையும் சரி, அரசியல் கட்சின்ற அளவுலையும் சரி, அப்புறம் அந்த நாட்டு மக்களுடைய தேவை அப்படின்ற பார்க்கும்போது கண்டிப்பாக அங்க கர்நாடக மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு தேவைக்கு மாறாக அழுத்தம் கொடுப்பதற்கு ராகுல் காந்தி தயாராக இருக்க மாட்டார், இருக்க முடியாது. he can't afford அப்படின்றதுதான். அப்ப அதனால விஜயும் இவரும் ராகுலும் சேர்ந்து பேசி முடிவு பண்றது அப்படின்றது எந்த அளவிற்கு எடுபடும் அப்படின்றது நமக்கு நிச்சயமா சொல்ல முடியல. கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கலாம். அது இந்த பிரச்சனையை கொஞ்சம் தள்ளி போடுறதுக்கு, ஆற போடுறதுக்கு உதவியாக இருக்கலாம். மற்றபடி இந்த பிரச்சனைய தீர்க்க முடியாது. அது ஒண்ணு. ஆனா விஜயும் கர்நாடக முதலமைச்சர் அவங்க 2 பேரும் சந்திச்சு பேசுறதையும் கூட யோசித்து பார்க்கலாம். ஏன்னா விஜய் இஸ் அ மஜிஷியன் மாதிரி தானே. அவர் ஒரு ரிடீமரா இருக்கிறாரு. அவர் போற பக்கம் எல்லாம் மிரக்கிள்ஸ் தான் நடந்துகிட்டு இருக்கு. அவருடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே புதுமைகள், அற்புதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அவர் கை வச்சது எல்லாமே, தொட்டது எல்லாமே தொலங்குது, எல்லாமே அப்போ பொண்ணாகுது. இப்போ அந்த மாதிரி ஒரு வரம் பெற்ற ஒருத்தர் முதல்வரா இருக்கிறாரு தமிழ்நாட்டுல. அங்க இருக்கக்கூடிய கர்நாடகால இருக்கக்கூடிய முதலமைச்சரும் மக்கள்கிட்ட ரொம்ப செல்வாக்குள்ள ஒரு முதலமைச்சர். இப்போ இந்த 2 முதலமைச்சர்களும் ஒன்னா சேர்ந்து மீட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே ஒரு பெரிய செய்தியாக இருக்கும். இப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து மனசு விட்டு பேசி கர்நாடகா, இப்போ விஜய்க்கு கன்னடம் எல்லாம் தெரியுமா என்னன்னு தெரியல. ஏன்னா அவரு படங்கள்லாம் கன்னடால எல்லாமே டப்பாயி இப்ப எல்லாம் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. அவருக்கு ஒருவேளை கன்னடம் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப அதனால அங்க கர்நாடகால போயிட்டு இவர் கன்னடால 2-3 வார்த்தைகளை பேசுறாரு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய மனசையுமே இவர் கவர்ந்துட முடியும். ஆல்ரெடி விஜய்க்கு அங்க ரசிகர்கள் இருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்ப கேரளால இருக்கிறாங்க. இவர் பிரசாந்த் கிஷோர் சொன்னார், பாட்னால பீகார்லயே அவருக்கு விஜய்க்கு ரசிகர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாரு. ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. அந்த மாதிரி டெல்லிக்கு இவர் போயிருக்கும் போது இந்த சிபிஐ விசாரணைக்கு அங்கேயுமே ரசிகர் பட்டாளத்தை நம்ம பார்த்தோமே. இப்போ இங்க இது மூகாம்பி அம்மன் கோயிலுக்கு அங்க போகும்போது அங்கேயும் நம்ம ரசிகர்கள் கூட்டத்தை பார்த்தோம். இப்ப அந்த மாதிரி இவருக்கு இருக்கக்கூடிய அந்த கிளாமர் இமேஜ், அந்த வசீகரம், அதையும் அவர் பயன்படுத்தி மக்கள்கிட்ட ஒரு பேசுறாரு, 2 வார்த்தை பேசுறாரு அப்படின்னா அதுக்குமே ஒரு இம்பாக்ட் இருக்கும். அப்போ சிவகுமாருடைய பிரச்சனை இன்னும் கொஞ்சம் ஈஸ் அவுட் ஆகும். அப்போ நட்பு ரீதியாக கர்நாடக மக்கள் அவங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்ட தமிழ்நாட்டு முதல்வர் அப்படின்னு ஒரு பேர் இவருக்கு வரும். அதே மாதிரி தமிழ்நாட்டு முதல்வருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத கேட்டு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல முதலமைச்சர் அப்படின்ட்டு சிவகுமாருக்கும் ஒரு பேர் வரும். எல்லாமே நம்ம பாசிபிலிட்டிஸ் நம்ம சொல்றோம். ஏன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து பேசணுமே, சந்திக்கணும்ல, நேரடியாக சந்திக்கணும்ல, சந்திச்சு பேசணும். சிவகுமாருக்கு தமிழ் தெரியும், அவர் தமிழ்ல எல்லாம் பேசுவாரு. இதே விஜயும் கன்னடத்துல பேசுறாரு அப்படின்னா அது 2 மாநிலங்களுக்கு இடையில இந்த காவிரி பிரச்சனையை தாண்டி ஒரு நல்லுறவை கொண்டு வர்றதுக்கும் உதவியாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஆனா எப்படி இருந்தாலும் இந்த மேகதாத்து அந்த அணை கட்டுவது அப்படின்றது தவிர்க்க முடியாதது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் என்னை தப்பா நினைச்சாலும் சரி, எனக்கு திட்டினாலும் சரி, ஆனா நான் அந்த கர்நாடகாவுடைய உளவியல், புவியியல், பண்பாட்டு ரீதியான அது எல்லாத்தையுமே ஓரளவிற்கு தெரிஞ்சவன் அப்படின்ற முறையில நான் இதை சொல்றேன். அங்க இது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு தேவைதான், இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு.
நாளைக்கு இல்லாட்டியும் நாளுன்னு ஏதோ ஒரு நாள் இந்த அணை கட்டப்படும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு நீங்க என்ன ஐடியா வச்சிருக்கீங்க? அதான்ப்பா இதுல அரசியல் மக்களுடைய பிரச்சனைகள் அப்படிங்கறத தாண்டி இப்ப வந்து சொல்றாங்க காவிரில இருந்து நம்மளுக்கு நீர் வரலன்னா டெல்டா மாவட்டங்கள்ல வந்து தரிசு நிலங்கள் ஆயிரும், குடித நீர் அப்படிங்கறதே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இது மக்களுடைய உணர்வு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாலுமே நம்ம என்ன பண்ண போறோம், நம்மள்ட்ட இருக்கிற அந்த நீர் வளங்களை பெருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதற்கான விஷயங்கள்லாம் வந்துட்டு யாருமே முன்னெடுத்து சொல்ல மாட்டேங்கிறாங்களா? இப்போ சீமான் வந்து அவர் வாக்குறுதி அந்த தேர்தலுக்கு முன்னாடி அந்த மேனிஃபெஸ்டோ இதுல கூட நம்ம டீடைல்டாவே அதை பத்தி பேசிருக்கிறோம். அதுல வந்து நிறைய திட்டங்களா இருந்துச்சு. நீரை பெருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுவோம், அதை வச்சு எப்படி வருமானத்தை ஈட்டலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்களாமே சொல்லியிருந்தாரு. அது போன்ற விஷயங்களை வந்துட்டு இந்த அரசு முன்னெடுத்து செய்யலால. இதுக்கு முன்னாடி இருந்த அரசுகள் தான் செய்யல அப்படின்னு இவங்க குற்றச்சாட்டு சொன்னாலும் இந்த புதிதாக வந்திருக்கக்கூடிய அரசு நம்ம கிட்டே இருக்கிற வளங்களை வந்து எப்படி பெருக்கி மக்களுக்கு வந்து இந்த நீரை கொடுக்கலாம் அப்படிங்கறதையும் இந்த அரசு முன்னுதாரணமா செய்யலாம்ல. கண்டிப்பா சூப்பர். அதுதான் பாயிண்டே, நீங்க சொன்னதுதான். அந்த காலத்துல இருந்து தமிழ்நாட்டுல சங்க காலத்துல இருந்து அது செஞ்சுட்டு இருந்திருக்காங்கப்பா. காடு கொன்று நாடை ஆக்கி இருக்கிறாங்க. அதாவது காட்டை அழிச்சு நாடை ஊரை ஆக்கி இருக்கிறாங்க. இப்போ அது மாதிரிதான் நம்ம எல்லாருமே செஞ்சிருக்கிறோம். காடு கொன்று நாடாக்கி அதோட நின்றல. அவன் குளம் தொட்டு வளம் பெருக்கி அப்படின்னா பட்டினப்பாலையில பாடல் இருக்கு. குளம் தொட்டாங்க. வெறுமனே காட்டை அழிச்சிட்டு நாடு மட்டும் பண்ணல, வரக்கூடிய தண்ணீரை சேமித்து வைக்கிறதுக்கு குளம் தொட்டு அந்த குளத்தில் நீரை பெருக்கி அதன் மூலமாக வளம் கண்டாங்க. இது அந்த காலத்துல இருந்து தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருந்தது. இப்ப கடந்த அதாவது இந்தியா சுதந்திரம் பெற்ற பிற்பாடு வந்த அந்த மாற்றங்கள் இருக்குது பாத்தீங்களா? அதுலதான் இந்த நகர்மயமாக்கல், அப்புறம் அந்த நகரத்துல பெருக்கம், மக்கள் பெருக்கம், அப்புறம் நகரங்கள் வந்து பெருசாகி பிதுங்கிக்கிட்டு போறது, அதனால பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாத்தையுமே அப்படியே உள்வாங்கினது. அதன் மூலமா பாத்தீங்கன்னா இங்க அந்த கிராமங்களாக இருந்த விவசாயம் செய்து கொண்டிருந்த நகரத்தை சுற்றி இருந்த அந்த அது எல்லாமே நீர்நிலைகள் அத்தனையுமே அழிச்சுட்டு அங்கெல்லாம் பெரிய பெரிய ஸ்கிரேப்பர்ஸ், உயர்ந்த நெட்வாக்ல கட்டிடங்களை, அடுக்கு மாடி கட்டிடங்களை கட்டி இது நீர்நிலைகள் எல்லாத்தையுமே தூர்ந்துட்டாங்க எல்லா இடத்துல. இது சென்னை மட்டும் இல்ல, எல்லா பெருநகரங்களையும் எடுத்துக்கோங்க. தமிழ்நாடு முழுக்க அப்படி நடந்துருச்சு. பெருநகரங்கள் மட்டும் இல்ல, நம்ம இந்த சர்வேக்காக, கருத்து கணிப்புக்காக, நம்ம மக்கள் ஆய்வுக்காக நம்ம தமிழ்நாடு முழுக்க போறோமா, எல்லா இடத்துலயுமே இந்த குளம் இருந்தது, குட்டை இருந்தது, ஏரி இருந்தது, அப்புறம் என்ன கம்மா இருந்தது. இது எல்லாமே நீங்க பாருங்க அப்படியே சுருங்கிக்கிட்டு போயிடுச்சு. சில இடங்கள்ல தூர்ந்து போயிடுச்சு, இருந்த இடமே தெரியல. அந்த மாதிரி ஆயிருக்கு. இந்த கடந்த 50-100 வருஷத்துக்குள்ள இதெல்லாமே நடந்திருக்கு. ரொம்ப ஃபாஸ்டா நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த கடந்த ஒரு 30-40 வருஷங்கள்ல பாத்தீங்கன்னாக்க இது ரொம்ப ரொம்ப சடுதியில நடந்திருக்கு. சென்னையில அந்த கூவமாறு எங்க இருக்குது, அடையாறு எங்க இருக்குது அப்படின்னே தெரியல. இப்ப எல்லாம் அந்த மாதிரி அந்த ஆத்துல தண்ணி வந்தாலுமே அதுக்கு என்ன பயன் இருக்கு? எங்க? ஏன்னா விவசாய நிலைமை கிடையாது. ஆத்துல தண்ணி எதுக்கு வருது அப்படின்னா விவசாயத்துக்கு வரும், கூடவே குடிநீருக்கு வரும். இப்ப அதுக்கான வாய்ப்பே இல்லை. அதனால தண்ணி வந்துமே புண்ணியம் கிடையாது. அதனால எல்லாமே ஆக்கிரமிப்பு பண்ணிட்டானுங்க. இப்ப இந்த மாதிரி பிரச்சனை இதுதான் பெரிய பிரச்சனை. நாடு முழுக்கவே, தமிழ்நாடு முழுக்கவே, இந்தியா முழுக்கவுமே அந்த பிரச்சனை இருக்கலாம். ஆனா நம்ம தமிழ்நாடை பற்றி நல்லா தெரிஞ்சதுனால இதை சொல்றோம். தமிழ்நாட்டுல இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு. இருந்த நீர்நிலைகள் எல்லாமே தூர்ந்து போயிருச்சு, அழிக்கப்பட்டுருச்சு. அந்த இடம் எல்லாமே மண்ணை ஒசத்தி கட்டடங்களை ஆக்கிட்டாங்க. இப்ப மழை தண்ணி வர்றதுமே நிக்கிறதுக்கு இடமே இல்லை. மழை தண்ணி சேமிச்சு வைக்கிறதுனா எங்க போகும்? பேர மழை புறாமே வீணாத்தான் போகுது. இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டம் அப்படின்றது எல்லாமே ஒரு 5% தான் உதவி. அது 95% மழை நீர் வீணுதான். இப்ப இதுலதான் சீமானுடைய அந்த கருத்துக்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அர்த்தம் உள்ளது, ரொம்ப பொருத்தமானது. முதல்ல இங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகளை புனரமைக்கணும். 2வது புதிய குளங்களை உருவாக்கணும். குளம் தொட்டு வளம் பெருக்கி அப்படி இருக்கு இல்லையா, அந்த இதை செய்யணும். இதை செய்யறதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் வில் வேணுங்க. இந்த அரசுகள், எந்த அரசுமே இதுவரைக்கும் இருந்தவங்க அந்த மாதிரி யோசிக்கவே இல்லை. அதுக்கெல்லாம் என்ன ஆகும்னா, இந்த மண் சார்ந்து அப்படிப்பட்ட ஆட்கள் ஆட்சிக்கு வரும்போதுதான் அதெல்லாம் செய்யவே முடியும்.
இது வரைக்கும் பாருங்க, ஸ்டாலினுக்கும் விவசாயத்தை பற்றி என்ன தெரியும்? இவரு நம்ம இப்ப இருக்கக்கூடிய முதல்வரவே எடுத்துக்கீங்களேன், அவருக்குமே விஜய்க்குமே விவசாயத்தை பற்றி என்ன தெரியும்? ஒரு ஆசைதான் அவருக்கு. அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நான் விவசாயியா பிறப்பேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் விவசாயத்தை பற்றி அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இதை நான் குறைய சொல்லல, அதான் அவங்களுடைய பேக்ரவுண்ட் லிமிடேஷன் அது. அப்புறம் அவங்களுக்கு மற்றபடி தொழில் துறைகள் அதை விருத்தி செய்யணும், அந்த 1 ட்ரில்லியன் 1.5 ட்ரில்லியன் ஆக்கணும் அப்படின்ற அந்த வார்த்தைகள், ஸ்டாக் மார்க்கெட்டு, அப்புறம் இந்த மேக் இன் இந்தியா, அப்புறம் வெளியிலிருந்து முதலீடு, அந்நிய முதலீடு இங்க கொண்டு வர்றது, அந்த இதுதான் பிடிப்படும் அவங்களுக்கு. அதுதான் அவங்களுடைய யூனிவர்ஸா இருக்கு. அந்த அவங்களுடைய பேச்சே, அந்த டிஸ்கோர்ஸே அதை ஒட்டி தான் இருக்குது. இந்த மண் சார்ந்த, கிராமம் சார்ந்த, விவசாயம் சார்ந்த அந்த சேறு, சகதி, அழுக்கு, மாடு, சாணி, மூத்திரம், இந்த இது இருக்குது பாத்தீங்களா, இது எல்லாமே அவங்களுக்கு அந்நியப்பட்டதாக இருக்குது, ரொம்ப புதுசா இருக்குது. பல சமயங்கள்ல பலருக்கு அரோசியத்தை மூட்டக்கூடியதாகவும் இருக்கு. அதனால இது ஒரு விலக்கி வைக்கப்பட்ட ஆட்சியாளர்களால் விலக்கி வைக்கப்பட்ட ஒரு தனி துறையாகத்தான் இந்த விவசாயத்துறை இன்னைக்கு வரைக்குமே இருந்துகிட்டு வருது. இப்ப அதெல்லாம் செய்யணும் அப்படின்னா இந்த சாணியில, சகதியில கிடந்து உரண்டு பரண்டு வர்றவங்க ஆட்சிக்கு வரணும் பொறுப்பா, அல்லது அந்த மாதிரி ஆட்களுடைய நலனில் அக்கறை உள்ள அவங்கள கலந்து ஆலோசிக்கணும். உடனே நீங்க இந்த எடப்பாடி விவசாயி தானே அப்படின்லாம் சொல்லிடக்கூடாது. நீங்க சொல்றதுக்கு தயாரா இருக்கிறது மாதிரி தெரியும். எடப்பாடி எல்லாம் விவசாயி எல்லாம் இல்லைங்க, அவங்க எல்லாமே முதலாளிகள், தொழில் அதிபர்கள் மாதிரி தான். விவசாய அதிபர்கள், பண்ணையார்கள். அவங்களுக்கு இந்த கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் பெரிய அளவுல மேல் மட்டத்துல தான் தெரியும், அடிமட்டத்துல இருக்கிற அது தெரியாது. ஓகே, இப்போ அதுதான் பிரச்சனை. என்னன்னா நம்ம பாயிண்ட் ஒரு பாயிண்ட், நீர்நிலைகளை பெருக்கணும், அது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த விவசாயத்திற்கான நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த மெத்தட் இருக்குது பாத்தீங்களா, இந்த வேளாண்மை முறை, இது ரொம்ப அரதப்பழசான முறை. இந்த முறையில தண்ணீர் நிறைய வீணாகிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா இதை பரிசீலனை செஞ்சு புதுவிதமான விவசாய முறைகளை கொண்டு வரணும். இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது, இந்த விவசாயத்துல நெல்லு தான் பயிரிடணும் அப்படின்னு இல்லாம மாற்று பயிர்களையும் பயிரிடுவதற்கு யோசிக்கணும். இப்ப இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த அரசு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் பணத்தை ஒதுக்கி சிலர் இந்த டீம்ஸ் அனுப்பி வெளிநாடுகளுக்கு அனுப்பி, எப்படி தண்ணீர் பற்றாக்குறை உள்ள நாடுகளில் விவசாயம் எப்படி பண்றாங்க, ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவிற்கு தானியங்களையும் பொருட்களையும் எப்படி அவங்களால உற்பத்தி செய்ய முடியுது, அதெல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கேற்றது மாதிரி நம்ம நாட்டிலையும் விவசாயத்தை புதுமைப்படுத்தணும். வெறுமனே புதுப்பிக்கிறது மட்டும் கிடையாது, அதை புதுமைப்படுத்தணும். புதுமையான விவசாயத்தை கொண்டு வரணும். அதை இந்த புதுமையாக வந்திருக்கக்கூடிய புதுமைகளை செய்யக்கூடிய விஜயனுடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அரசு செய்தால் நலமாக இருக்கும்.